வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்றைய பதிவு தசா தரும் பலன்களும் மனிதனும், அதாவது மனிதனுக்கு தசா எப்படி பலன் தருகிறது என்பதை பற்றி மிக சுவாரஸ்யமான பதிவு இது. நிறைய ஆழ்ந்த கருத்துகள் இருக்கிறது. தவறவிடாமல் பாருங்கள். மிக சிறப்பான பதிவு இது. இந்த தசா என்பது விம்சோத்ரி தசா என்று சொல்லுவார்கள். எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம், அல்லது தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கேது தசாவிலிருந்து புதன் தசா வரைக்கும் இடைப்பட்ட தசாக்கள் விம்சோத்ரி தசாக்கள் என்று சொல்லுவார்கள். இதனுடைய மொத்த ஆண்டு கால அளவு 120 வருடம். கேது தசா 7 வருடம். அதன் பிறகு சுக்கிர தசா 20 வருடம், சூரிய தசா 6 வருடம், சந்திர தசா 10 வருடம், செவ்வாய் தசா 7 வருடம், ராகு தசா 18 வருடம், குரு தசா 16 வருடம், சனி தசா 19 வருடம், புதன் தசா 17 வருடம். மொத்தம் நீங்கள் கூட்டி பார்த்தீர்கள் என்றால் 120 ஆண்டுகள் வரும். இதை விம்சோத்ரி ஆண்டு என்று சொல்வார்கள். ஒரு மனிதனின் ஆயுள் காலம், நம் முன்னோர்கள் வாழ்ந்த ஆயுள் காலம் இது. இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு மனிதன் இந்த ஆயுளில் வாழ்கிறானா என்று கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும், அது வாய்ப்புகள் குறைவு என்று. ஆனால் இதுதான் ஒரு மனிதனின் ஆயுள் காலம். இந்த விம்சோத்ரி தசா ஆண்டுகள் இப்படித்தான் ஜோதிட சாஸ்திரம் வகுத்து வைத்திருக்கிறது. இதில் என்ன பலாபலன்கள் என்பதை நாம் பார்த்தோம் என்றால், இந்த விம்சோத்ரி தசா கேது தசாவிலிருந்து ஆரம்பமாகிறது. நாம் ஆய்வு செய்து கணித்து கண்டதில் முதல் தசாவாக வரக்கூடியது சுக்கிர தசா தான் முதல் தசாவாக வரும். அது எப்படி ஐயா, ஜோதிட வல்லுநர்கள் கணித்தது அப்பொழுது தவறா, நீங்கள் சொல்வதுதான் சரியா என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள் எழும். அதை பற்றின விரிவான தகவல்களை தான் நாம் பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் சிலர் அல்ல, நிறைய பதிவுகள் பற்றி அவர்களின் எண்ணோட்டங்கள் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பதிவுகள் யோகம், உங்களுக்கு அதிர்ஷ்டம், இப்படி ஒரு பதிவுகள் பதிவிட்டால் அது என்னவென்று பார்ப்பதற்கு ஆர்வமாக எல்லோரும் அதிகமாக அதை பார்க்கிறார்கள். அங்கு என்ன இருக்கிறது என்று போய் பார்த்த பிறகு நீங்கள் பார்த்த தலைப்பிற்கும் நீங்கள் பார்த்த பதிவிற்கும் தொடர்பே இல்லாமல் பார்த்து வருவீர்கள். எப்படியாவது உங்களை ஈர்த்து பதிவை பார்க்க வைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இப்படியெல்லாம் டைட்டில் கொடுத்து உங்களை பார்க்க இருக்கிறார். அதை நீங்கள் சென்று பார்க்கிறீர்கள். ஆனால் முறையாக டைட்டில் வைத்து உண்மையை உறக்க சொல்லும் பதிவுக்கு நீங்கள் மரியாதையும் முக்கியத்துவமும் அந்த அளவிற்கு கொடுப்பதில்லை. நம்முடைய பார்வையாளர்கள் மிகவும் தரம் தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள். அதனால்தான் நமக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள். நாம் இடும் பதிவை அவர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோகம், அதிர்ஷ்டம், இறைவனருள் இப்படியெல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்றுவதை விட நமது பதிவில் நாம் எப்பொழுதும் சொல்வது கர்மவினை மட்டுமே, பிராப்தம் மட்டுமே.
உங்கள் ஜாதகத்தில் என்ன பிராப்த அமைப்பை வாங்கி வந்திருக்கிறீர்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு நிகழும். அதை தவிர்த்து வேறு எதுவும் நிகழாது. நீங்கள் வீண் கற்பனை கோட்டை கட்டிக்கொண்டு பிரயோஜனம் இல்லை. நாம் ஏழ்மையாக இருக்க வேண்டிய நிலையில் அடைந்து விட்டோம். வயதும் 40, 50 ஆகிவிட்டது. இதுதான் நமது பிராப்தம் போல என்று எண்ணி கவலைப்பட வேண்டாம். 80 வயதிலும் குபேர யோகம் இருந்திருக்கிறது. 70 வயதிலும் குபேர யோகம் இருந்திருக்கிறது. பிறக்கும் பொழுதே குபேர யோகத்தில் பிறந்தவர்களும் இருக்கிறார்கள். எனவே பிராப்தம்தான் இங்கு பிரதானம். இந்த பிராப்தம் உங்கள் கர்மவினை அடிப்படையில் நிகழக்கூடியது. நீங்கள் என்ன பாவ கணக்கு செய்தீர்களோ அதை கணக்கு பார்த்து இந்த பிறவியை உங்களுக்கு படைத்து கொடுத்தனுப்பியுள்ளார். எல்லாம் அல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவரின் ஆணைப்படி பிரம்மா படைத்து அனுப்பியுள்ளார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதிர்ஷ்டம் என்றால் தான் அந்த பதிவை பார்க்க வேண்டும். மற்றபடி ஏதேனும் டைட்டில் இருந்தால் அந்த பதிவை பார்க்கக்கூடாது என்ற மனோநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். உண்மையை யார் சொல்கிறார்? நிதர்சனத்தை யார் சொல்கிறார்? உங்களுக்கு நடைபெற்றக்கூடிய நிகழ்வுகளும் இவர் சொல்வதும் சரியாக இருக்கிறதா? இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, எப்பொழுதும் சொல்வது போல் பதிவுக்குள் செல்லலாம். அதற்கு முன் புதிதாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு, உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், அருகில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாது இறைப்பணி, இறை தொண்டுகள், ஆலயப்பணி, ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் நமக்கு கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்தனையும் நமது பார்வையாளராக சப்ஸ்கிரைப் செய்து நீங்களும் நமது அங்கத்தினராக இணைந்து விடுவதால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த புண்ணியத்தில் பங்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த தசா மனிதனுக்கு எவ்வாறு பலனை தருகிறது என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் யாம் ஆய்வு செய்து கண்டறிந்த அறிக்கையின்படி முதல் தசாவாக சுக்கிர தசா நடைபெற இருக்கும். சுக்கிர தசாவிற்கு அடுத்தது உயிர் கொடுக்கக்கூடிய சூரிய தசா, உடலை கொடுக்கக்கூடிய சந்திர தசா, வளர்ச்சி முன்னேற்றம் தரக்கூடிய செவ்வாய் தசா, போகத்தையும் மோகத்தையும் தரக்கூடிய ராகு தசா, ஒழுக்கம், பொருளாதாரம் இவைகளை தரக்கூடிய குரு தசா, கர்மா, தொழில் இவைகளை தரக்கூடிய சனி தசா, நோய் மற்றும் புத்திசாலித்தனம் இவைகளை சொல்லக்கூடிய புதன் தசா, எதையும் கட் செய்யக்கூடிய கேது தசா. இந்த வரிசையின் அடிப்படையில் தான் தற்போது நிகழ இருக்கும் மனிதனின் வாழ்க்கைக்கு
இது ஒத்துப்போகிறது. தற்போது மனிதன் வாழும் வாழ்க்கைக்கு இந்த தசாபுத்தி தான் ஒத்துப்போகிறது. இதனுடைய பலாபலன் கொடுக்கும் தன்மை விதத்தில்தான் மனிதன் இப்பொழுது பயணித்துக் கொண்டு வருகிறார். சுக்கிர திசை ஆரம்ப திசை, கேது திசை முடிவு திசை. துவக்கம் உயிர் கொடுக்கும் நிலை, துவக்கம். கட் செய்வது, பிரிப்பது, உடலிலிருந்து ஆன்மாவை பிரிப்பது, உயிரை நீக்குவது கேது தசா. அப்போ உருவாக்கமும் பிரிவாக்கமும், உருவாக்கம் முதல் பிரிவாக்கம் வரை இடைப்பட்ட தசா புத்திகள் மனிதனை ஆளுகிறது, இயக்குகிறது என்பதுதான் நாம் ஆய்வு செய்து கண்டறிந்த அறிக்கையின் கூற்று. இதை பற்றி இன்னும் விலாவாரியாக அடுத்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவரையில் உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.